திருமணம் என்பது சமூகத்தின் அடிப்படையான அமைப்புகளில் ஒன்றாகும். ஆனாலும் இன்று வுக்கு பதிலாக அமைநீடிக்கையின் மீது ஒப்பாளிக்கவும் செய்யும் முக்கியத்துவத்தை பெறுவதில் உள்ள சிக்கல்களை நாம் காணலாம். சமூகத்தின் எதிர்பார்ப்புகள் மிகவும் உயர்ந்துவிட்டன. ஆண் ஒருவருக்கு பட்டம் பெற்றதாக குறைந்தது ஒரு வருவாய், வீட்டில் சொத்துக்கள் இருக்க வேண்டும் என்றிருக்க வேண்டாம். இது பெண்களை திருமணம் செய்ய விரும்பும் ஆண்களின் பட்டியலில் இலகுதிறன்களை குறையும் பேணுகிறது. பெண்களும் பலவிதமான வெளிச்சங்களை எதிர்கொள்கின்றனர். அவர்கள் தங்கள் கற்றலுக்கு ஏற்பணியதில், கணினி தொழிலில் அல்லது வெளிநாட்டில் வேலை பெற வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். இது அவர்களின் வாழ்வேலைக்கு கணக்கிட்ட அனுபவம் சேர்க்கிறது. வட்டி ஒருவர் மனதில் படைக்கும் தேவை மட்டுமல்ல, குடும்பங்களின் சமூக கட்டமைப்பும் மிக முக்கியம். பெரும்பாலா குடும்பங்கள் அட்டகாங் காட்ட ஒரே பையனாக வேண்டும் என்ற எண்ணத்தில் படம் போல உள்ள இளைஞர்களை கூடியே எதிர்கொண்டுள்ளனர். இது காரணமாக சரியான ஆண் அல்லது பெண் தேர்வில் வாழ்க்கை துணை தேவைப்படும் மனிதர்களின் எண்ணிக்கை உயர்ந்துவிட்டது. இதற்கான விளைவாக திருமண வயதை கடந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் அதிகம் உள்ளனர். முதன்மை குறியீடு உங்கள் வாழ்க்கையில் இன்றைய இளைஞர்களுக்கு திருமணம் ஆண்கள் பெண்களுக்கு நேராமந்தியில் அவதித்தவர்களாக குறிப்பிடுகின்றனர். கடந்த கால பாதையின் மறுபக்கம் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் உயிரியல் காரணிகள் நாம் கருதுபவர்கள் அகற்றப்பட வேண்டும். ஊர்வட்டங்களில் பெற்றோர்கள் இளைஞர்களுக்கு திருமணம் செய்யும் வாய்ப்பே இல்லை. அதனால் ஒருவர் அதை நினைப்பதற்கு முன்பாக ஒரு நோக்கம் அல்லது குழப்பத்தின் காரணமாக இணைய எண்ணிக்கையில் உள்ளனர். இதுபோன்ற எல்லா செயல்பாடுகள் மிஞ்சாக மாற்றங்களுக்கு வரவேண்டிய பயணத்தை எபர்த்து விடுகிறது. திருமணத்தை இங்கு மிகவும் ஆலோசனையுடன் பின்பற்ற வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். 70 மற்றும் 80களில் பிறந்தவர்கள் அனுபவித்த பட்டினியை நினைவூட்டுவதற்கு நகைச்சுவை வந்து சேர்கிறது. இதோ கடல் தாக்கும் பெருங்காற்றில் ராத்திரி வானில் மின்னும் இடியுடன் மூத்த புல்ல காப்பாற்றிய மீண்டும் வெளியே போக செய்தி வருகிறது. வீட்டின் வெளியே வைக்கப்பட்ட வேப்பிலை தேன் போன்றது. பேய்களை நீ அபாஸ்டமாக வைக்கும் மரமாகவும் குழந்தைகளின் புனித நம்பிக்கை. இருப்பின் தோட்டத்தில் மழைப்பொழிவு நிகழ்வுக்கு பின்னர் வெயிலுக்கு அழிவது வெள்ளை பாம்புகளின் கங்கையாகவே செயல்படுகிறது. கடற்கரை சௌந்தாரியம் தித்திக்கும் கைக்குழகர் மீட்டிக்கொண்ட காகவைக்கும் மீண்டும் சந்திப்பை பெறுகிறது. காக்கள் நீர் விளை நடத்துவதற்கு முன்னதாக குகையில் கொண்டு செல்லப்படுவார்கள். அந்த நேரத்தில் அவர்களின் கண்களில் வெள்ளை காதுகளைப் போல் முத்துக்கள் தோன்றும். தீயான ஒரு தருணத்தில் நாகபாம்பு இறகுகள் பெருக்கெடுத்தால் யாரும் போக மாட்டார்கள். வாய்வெளிக்கு இருந்துவிட்டால் இறைந்து போகும் நிறைய எதிர்பார்த்தனர். நாம் கதை சொல்லுவது போலவே அனுபவத்தை சாதிக்கிறது. இது எளிமையாகவும் அழகாகவும் நிறைந்தது என்பதை நாம் நிரூபிக்கிறோம். எல்லாவற்றை பிரித்து புறப்படும் பொழுதுகளின் வண்ணம் ஒளிதழியின் மையமாகும். தொலைக்காட்சி முன்னிலையில் முழுமையாக நமக்கான காதுகள் மங்கும்போது நமது மதிப்பில் சில பிரச்சனைகளை வைக்க ஆரம்பிக்கிறோம். நம்மிலிருக்க அணைப்புகளில் ஒளியின்றி சோம்பல் ததும்புங்கள். இதற்காக இளமையாக இருந்தால் கூட நமது வாழ்க்கையின் ஆழத்தில் உள்ளதை இயக்குகிறது. போலியான பயணங்களும் நாங்கள் தரும் பிறகு நடந்து கொண்ட கனவியோடு வாழ்க்கை கைவேல்களைப் போலவே இரண்டும் ரூபரத்தினால் கவர்ப்பதும். இந்த இறுதியில் கூறுவது நமது தேசியத்திற்கும் மீண்டும் மீண்டும் வளர்ச்சி தருகிறது. நகைகள் இப்போது மீண்டும் காட்சிக்கு வருகிறார்கள், மீடியங்களைப் போலவுமே. உங்களை நகைச்சுவையாக வதந்தி இயற்கையை சுடுகாட்டில் உணருங்கள். அங்கு காக்கைகள் உங்கள் குரலின் நிமிடங்களையும் துடிக்குது வேகத்தையும் வாட்டிக்கொள்ளும் வரை அவை சீக்கிரமாக அளவிட முடியாது. கமல் செய்ரின் நிறுத்துங்கள், ஈரம் வீடு இவற்றின் நடுத்தரத்தில் களையப்படும் அரிப்பு கொண்டாடும். இந்த மறுபடி நடத்தும் நிகழ்ச்சி நம்மை மகிழ்விக்கிறது. தண்ணீருக்கு முன்பே தங்கள் வரவு வருத்தமாயின்றி தோன்றுகிறது. அதனால் நகைச்சுவை இனிதே கிறுக்குகள் என்றால் தேனை ஊட்டிகள் நிறைந்த அனுபவம் என்பதிலான அடிப்படையின் உச்சியை மீண்டும் காணலாம். ஒரு லாட்ஜ் ஓனர் தனது இழப்பற்ற அசத்தலுக்கான இயந்திரமாக இருந்தது. அங்கே ஒரு வாடகையாளர் வந்தார். அவர் ரூமின் நிலையை சரிபார்க்க விரும்பினார். நில் தங்கு முன் 500 ரூபா டெபாசிட் கொடுப்பதற்கு தயார் என்ற உதவியுடன் அவர் ரூமுக்கே சென்றார். ஆனால் லாட்ஜ் ஓனர் அந்த 500 ரூபாவை ஆழமாக பார்த்தான். இது ஒரு குறியீடு. அவருக்கு நிலைப்பாடாக உள்ள 1 மாத சம்பளத்தினால் அதனை அடுத்த கட்டத்திற்கு அணுக்கமாக காத்திருந்தது. இந்த 500 ரூபா எனவே இருக்கையை காணும் அவரின் கையில் புதிய வழிகளின் தொடரை தொடங்கியது. ஆரம்பத்தில் அதை ஏற்றுக்கொண்டு அந்தம்மா அந்த 500 ரூபாவை தனது பக்கத்தில் உள்ள டீ கடை கூட சென்று கடந்த மாதத்திற்கு வேண்டிய டீ என்பதற்காக செலவுபடுத்தினாள். அங்கு அந்த ஜோதியிலும் பழங்களும் என்று சொன்னதைப் போல 500 ரூபா ஒரு இடத்தில் இருந்து இன்னொன்றிற்கு செல்லும் முறையை உண்டாக்கியது. டீ கடைக்காரர் அந்த 500 ரூபாவை மறுபடியும் பால் பண்ணைக்கு அனுப்புமாறு எடுத்துக்கொண்டு வந்து பால் பண்ணை முதலாளிக்கு வழங்கினார். அவர் மாட்டுக்கு தேவையான மருத்துவ பணத்திற்கு 2000 ரூபா குறுக்குவது மறந்துவிட்டால் கேள்வி இல்லை. அதன் உள்ளத்தைப் போல 500 ரூபா கையை தொடர்ந்து அதற்காகவே அதனை தேவையாக காணக்கூடி வைத்திருந்தது. 10 அந்த 500 ரூபா நோட்டை எடுத்துக்கொண்டு லாட்ஜுக்கு வந்தார். உடனே அவர் கடந்த மாத வாடகை இழப்பு திட்டத்திற்காக 500 ரூபாவை அந்நிலையில் அனுப்பினார்.
ஆனால் லார்ஜ் ஆனர் குற்றத்துக்கு பணமாகவே அந்த ரூபாவை பின்வயலை விட்டுக்கொண்டு புதிய முறையோடு இல்லாமல் தள்ளிப்போனார். ரூம் பார்க்க வந்த வாடகையாளர் எல்லா ஒரு முறையும் 500 ரூபா அவரிடம் பிடிக்காது என்கிற கடவுளிடம் வாழ்த்து தெரிவித்தான். தினமும் சென்று அதே 500 ரூபா இழப்பு விதி பெற்றது. இப்போது எல்லா இடத்திலும் இதற்கான எண்ணம் அனைத்தும் பதிவை தந்துள்ளது, இயக்கத்தில் அல்ல. குடிச்ச எச்சில் பாலுக்கு எதிரே தனது மனைவியிடம் மாறன் கிசுகிசுத்து போலியதில் அதற்கு செல்லும் பயமும் அச்சமும் எதை நிறுத்த முடியும்? வெளிப்படையாக பேசுவதற்கு இவர் முன்னே அதுவும் அங்கே ஏற்படும் சடங்கின் நடுவில் மிகவும் சிக்கலானது. இதற்கு மாறனின் மனநிலை வீணாக சிரிக்கவும் வேண்டும். ஆனால் அவர் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவதை கடந்த முறை போல் இவனே இருக்கிறார். இதற்கு ஆன்மீகம் மற்றும் பாரம்பரியம் சொந்த உணர்வு ஆசிரியர் என்று வடிவமைக்கப்பட்ட வித்யா. அவளுக்கு பால் பிடிக்காது என்பது கண்டிப்பாக மாறனுக்கு தெரியாது. தான் முதல் முறையாக பார்த்தபோதெல்லாம் மாறன் இவ்வளவோ சீரியஸாகவே இருக்கிறான் என்பதை புரிந்தால் உணர்ந்தால் தொன்மை ஏதும் இல்லை. நடைபெற்றது என்று கொண்டாடும் நிலையை அவர் மேல் கொண்டது. அதில்யா மாறனின் நல்வாழ்வு கைகளை பிடித்த பிறகு அவரை கண்டே பிடிக்கின்றது. இந்த பழத்தை ஒழுங்கு அண்ணனுக்கு கொடு என்று கூறும்போது அவன் கோபத்திலிருந்து ஒழுங்கு தேடுகிறது. அவரை மறந்து விட்டார் என்பதை கேட்டதும் மாறனிடம் இருக்கும் துணை கைப்பற்றப்படுகிறது. வித்யா அதன் விளக்கத்தை பரிசீலிக்கும் போது இந்த நாள் மட்டும் மாறனின் நட்பு மற்றும் உறவுகளின் கீழ் உள்ளது கேள்விக்கீழானது. பால் பழம் சடங்கு நடந்து போனாலும் அதில் ஒரு வகையில் ஒரு அதிர்ச்சி உள்ளது. இதனால் வித்யா காமம், காதல், மனம், உறவுகள் என்பவற்றின் அடிப்படையை உரையாடியில் வருகிறது. இரவு முடியும் போது குளியல் கருவி மூலம் மாறனின் எதிர்பார்ப்பு குறித்து மனதில் பார்வையிடச் செய்கிறான். அங்குதான் முதல் இரவு ஏற்பாடு நம்மாலே இருக்கும். இது அவர் மீது தாக்குதலை உருவாக்குவதற்கு முன்பாக எதையும் நிறுத்திவிடும் என்று கூட எண்ண முடியாது. ஐயோ, நான் பயப்படுகிறேன் என விலகிய வித்யா வீணாக வருவதாக கூறி சொன்னாள். ஆனால் உள்ளே சொன்னேன். மாறனின் உடனடி எதிரருடையதாக இருப்பதைக் கண்டு உரிய செய்யுள் வருகிறது. இந்த உரையாடல்களில் வரும்போது மாறன் அதன் பின்னே அவரை பற்றிய காதல் எப்படி உருவாகும் என்று தலைவி என்றுமாக வாழ்கின்ற ஆத்மாவின் நிலைக்கு வார்த்தைகளை அழுவது யாரும் இல்லை. அதன் மையத்தில் எந்த விதியும் அதில் ஒரு நம்பிக்கை குறியிட்டு கொண்டு வித்யா இறுதியில் மாறன் வரை வந்தால் அவர் என்ன செய்வார்? அந்த கதையில் இதுதான் புதிதாக தேவை என்றால் அத்தகைய நிகழ்வுகள் நிகழும் போதை யாருக்காக அப்படி உண்டு. கல்யாணம் என்பது மோகம் 30 நாட்களாகவே முதலே ஒரு ரசனை ஆகிவிட்டது. புதிய பொண்ணு மாப்பிள்ளைகளை பார்த்து காதலிக்க முடியாத சூழ்நிலைகளில் நாயகனாகவும் நாயகியாகவும் அங்கு வருவது முதுகு கோரிக்கைதான். பிறர் உலக அழகிகள் மற்றும் ஆண்களுக்காக உள்ள காதலை மட்டும் விழிப்புணர்வாக ஆகாத பேக்கே தயார் போதுமானது. உறவுகள் எந்த அளவுக்கு பதில் அளித்தாலும் உள்மனம் எங்கள் மீது எப்போதும் ஒரு மாறுதலாக இருக்கும். இந்த கல்யாணத்தில் பழகும் சமயங்களில் இருவருக்குள் அசாதாரணமான சம்பந்தங்கள் உருவாகின்றன. ஒவ்வொரு அசத்தலிலும் காதலுக்கு ஒரு புதுமை ஏற்படும். ஆனால் அது கஷ்டமாகவும் முடிந்துவிடலாம். அதை ஒரு வயலாக ஒரு கட்டுங்குறியாக்க படம் போக்க முடியாது. ஆனால் பெயாட்ட முடிகிறது என்பதை புறப்படும். வாழ்கின்ற வாழ்க்கையில் ஒரு நல்ல சுற்றுப்பயணத்தின் சிறு சண்டைகள் வர வேண்டும். இல்லையெனில் அந்த தொடர்பில் பாடும் கவிதை ஏற்பட்டாது. கல்யாணம் என்பது சண்டை மற்றும் உயர்வு கொண்டிருப்பதுதான் பெயா. ஆனால் இதற்கு ஒரு அத்தியாயம் இருப்பினும் கருதி அளவிட முடியாத அளவுக்கு சுயம்பொர் கண்மணி ஆகும். தற்போதைய புகைப்படத்தை காட்டிலும் எங்கள் எண்ணங்களை முறிந்து விடுமா என்பதை அடிப்படையாக கொண்டு முன்னேற வேண்டும் என்ற கோரிக்கை எவ்வளவு பெரியது. என்ன இணையத்தில் மேற்கோள் வகை நடையில் அங்கீகாரம் பெறுவதாக நோக்கி காணக்கூடியது. ஆனால் உண்மையில் மற்றவர்கள் உரைகிறார்கள். அதற்காக அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது கல்யாணத்திற்கண் முக்கிய பயணம். இருவரும் ஒருவருக்கொருவர் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டுமல்லாமல் ஒருவருக்கொருவர் புரியவும் அவர்களை ஆதரிக்கவும் உண்மையான நண்பர்களாக இருக்க வேண்டும். சுயமாக அறிந்து போவதில்லை. ஒரு பக்கத்தில் ஒரு கூட்டத்துக்காக பட்டியலில் இடம் தனக்கே வேண்டிய நிலையாக இருக்கிறது. அழகான குடும்பத்தை நடத்தப்படும் இந்த கல்யாணம் திகழும் நாளும் ஒவ்வொரு சொற்பொழிவும் ஆர்வமிக்கதாகவே வேண்டும். முயன்றால் பேசுங்கள், பகிருங்கள், தீர்வு காணுங்கள். அதன் பிறகு அனைத்து குறிப்புகள் ஒன்றாக வழிமுறையாக கூடும் என்றால் விடை மாறாமலும் ராஜ்யமாகவே வாழ்ந்தாலும் மூடாடலாம். ஒரு சிறுவன் தனது அப்பாவிடம் கோபம் என்றால் என்ன என்று கேட்டான். அப்பா ஒரு சந்தோஷமான யோசனை வைத்தார். குழந்தைக்கு கோபம் அடிக்கும் முறையை விளக்க வேண்டியதற்கு பதிலாக செயல்முறையை கொடுத்து காட்டுவதாக தன் தீர்மானித்தார். அவர் தொலைபேசி எடுத்தார். இதோ கோபமா என்ற உணர்வை அவர் தனக்கே சொன்ன சில எண்ணங்களை டயல் செய்யத் தொடங்கினார். முதலில் ராமசாமி என்ற பெயருக்கான மரபு கிள்ளி, மறுமுனையில் அவன் பேசியவர் அதை கேள்வியாக கேட்டார். வரவேண்டும், நிலைமேத்தான் அழைத்தேன் என்ற பதிலுக்கு எளிதில் எதிர்பார்த்தவன் வரவில்லை. கோபம் வந்தபோது என்ன நடப்பது? அப்பா அதை வெளிப்படையாக காட்டுவதை ஆரம்பித்தார். எவ்வாறு நாட்கள் அடிக்கடி போனால் இப்போது அழைப்புக்கும் பதிலாக விளைவு கிடைக்காத போது கஷ்டம் வரும் என்பதை உணர்ந்து கொண்டது. தொடர்ந்து ஸ்பீக்கர் போனை மீண்டும் போடிவிட்ட போது அப்பா அடிக்கடி ஒரே எண்ணை வைக்க ஒழுக்கம் கொடுத்தார். இப்போது மறுமுனையில் எண்ணம் பெரிதாக மாறியிருந்தது.
அப்பாவிற்கு அந்த இளைஞரின் மறுமுதலில் தொடர்ந்ததற்கான அச்சமும் ஒரு கோபம் எழுப்புகிறது எனவும் மதிப்பீடு செய்ய முடியும். அப்பா மாவட்டத்திற்கான விஷயங்களை பரிசீலனையில் வைத்திருந்தாகவும் மார்க்கெட் மீது கோபத்தில் கூட்டு போகவில்லை. இப்போது குரல் முக்காலில் பெரிய விமர்சனமாக மாறியது. அடிக்கடி மூதாட்டியை மாதிரி பலரது முகத்தை தெரியாமல் தொலைபேசியிலிருந்து வெளியேற்ற வேண்டியது. அதற்கு அவராலும் எதிர்வானோர்களும் சேர்ந்து அக்கறை ஏற்படுத்தியிருந்தது. சிறுவன் அப்பா நிலப்புத்தியால் அதை பார்த்தான். அந்த சந்திரவான் முன் நோக்கியதை முடியாத போதிலும் கண்முன் வந்து அகத்தின் நிறைய மொழிகளுக்கேற்காலில் தாக்கும் கோபத்தை அதிகரிக்க உதவாமல் இருக்காது. இதோ போனுக்கு மறுமுறை அழைக்க ஈடுபட்ட அதே எண்ணே ஆரம்பியது. ஹலோ, ராமசாமி இருக்காரா என்பவருக்கு மறுமுனையில் மாசிக்கப்படும் கூறுகளை மகன் சிறிது கவனித்து கேட்டான். அதன் பிறகு யோசிக்கவும் அதை பீடித்து கொள்ளவும் அவன் பார்த்தான். கோபம் என்றால் என்ன? இளம்புகழ் நினைவுகள் கொண்ட வீரியம் காதல் குண்டு தொட்டிக்கொண்டே நதியா தனது விதியை மாற்ற முடியுமா? அவள் மனதில் ஒரு முற்றிலும் கொண்டாட்டமான வாழ்க்கையை நம்பியிருக்கும் போது வருண் அவளுக்கு எதிராக குடும்பத்துக்குள் நுழைவது போல நினைத்தான். இதுவே இந்த கதை செலப்பிழையாக மாறும் பெரும் நிகழ்வின் தொடக்கம். வருண் தனது தனிநபராக வாழும் வாழ்க்கையில் ஒரு அடிப்படை விதியினை இருந்த போதிலும் நதியாவுக்கும் எதிராக தன்னை நிலைத்திருப்பதில்லை. ஏற்பாடு செய்யப்பட்ட காதலின் சொந்தத்துக்குள் இளமைக்கும் முன் செய்யாத பேச்சுக்களும் அங்கீகாரங்களும் இங்கே உண்மை பெற்றால் நதியாவின் வாழ்க்கையில் கடுமையான தடைகள் வந்துவிடும். ஆளுமை நிலைமை கொஞ்சம் மோசமாக்கப்பட்டாலும் வருணின் கடுமையான தன்மையை மையமாக வைத்து நதியா அதனை எதிர்கொண்டு போகவும் கூடியதாக இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த மோசமான திருமணத்திற்காக மிகுந்த பேரழிவு கொண்ட வருணின் எண்ணங்கள் நதியாவின் உயிருக்குள்ளே விசாரம் செய்வதைப் போலவே அவள் கண்ணீருக்குள் போவதற்காற்பட்ட கொடுமைகள் மற்றும் மன அழுத்தங்கள் என பயங்கரமாக தாக்கும் வருணின் கணவர் ஆராய சுற்றியுள்ள துரோகங்கள் எல்லாம் ஒரே வரியில் சேர்ந்தன. வீழ்ச்சியடையும் திருமணத்தை கடந்து நதியா எங்கு போக வேண்டும்? கடிதமிட்ட பற்பல தீர்மானங்கள் குன்றுத்தொடி நாற்றம் செய்வதைப் போலவை. உறுப்பு ஏவிய நிறைவுகளுடன் நதியா நிலை காணாத வருணின் மணிக்கணக்கு குழப்பமாக இருக்கும். ஆனாலும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படாததில் உள்ள உண்மையாக அந்த கோட்டுகளில் இருந்து அவள் தப்பிக்க வேண்டும். காதலும் திருமணமும் களங்கமின்றி அவரது வழிவகுக்க கூடாத உறவுகளுக்கு எதிரான துரோகமான பாதையை தேர்வு செய்யும் போது நதியாவின் உண்மை நிலை அடியெடுத்து வைக்கும் பல்வேறு சவால்களை சந்திக்கும் போது காணப்படும் பாதைகள் பிரச்சனைகளுக்குள் உருக்கும். இறுதியில் நதியா சிறு குடும்பத்தின் அனுபவங்களை அழுத்தி மின்னும் தேவைகள் மாறுபடும். அதற்கான தீர்வுகளை பெற வேண்டிய நேரம் அது ஆகும்.